ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். சாம்பார், சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, டக்குனு இதை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கெல்லாம். வேர்க்கடலை, பூண்டு பொடி, அதுக்கு ஒரு பேனில் வந்து 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுற கேப்பில் நம்ம இதெல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முழு பல் பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தேங்காய் பவுடர் வந்து நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்க சூட்லேயே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ட்ரை மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இல்லாட்டி வேர்க்கடலையில் இருக்க எண்ணெய்லாம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சாகியான மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் தோசை மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டேன் நம்மளோட வேர்க்கடலை பூண்டு பொடி. இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக நெய் தடவி 2 பக்கமும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த பொடியை சூடான சாதத்தில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து நல்லா பெனஞ்சு ஒரு அப்பளத்தோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான வேர்க்கடலை பூண்டு பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.